நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. அது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ராஜேஷ், ஆளுநர் முழுமையான உரையை வாசிப்பாரா? ஆளுநர் உரை மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில ஆளுநருக்கு என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு? இன்னும் எவ்வளவு நேரத்தில் ஆளுநர் வர இருக்கிறாரு? எத்தனை மணிக்கு இன்றைய கூட்டத்தொடர் சரியாக தொடங்க இருக்கு? ஆளுநர் சரியாக 9:20 மணிக்கு அவரது அந்த ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு அவர் 8 நிமிடங்களுக்குள்ளாக இங்கு வந்து சேருவார். அதற்கு ஏற்ப வழிநெடுக்க அந்த போக்குவரத்து காவல்துறையினருடைய அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவர் வந்தவுடன் சரியாக 9:25 மணிக்கு அவர் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்து சேர்ந்து விடுவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர் வந்தவுடன் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க அவருக்கு சிறப்பு அணிவகுப்பு கொடுக்கப்படும். அவரை வரவேற்ற பிறகு தமிழக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் பூங்கொத்து கொடுத்து முறைப்படி வரவேற்பார். அதே போல சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அவர்களும் புத்தகங்கள் கொடுத்து அவரை வரவேற்க இருக்கிறார்கள். பிறகு அவரை வரவேற்று இன்றைய தினம் சபாநாயகர் அவருடைய இருக்கையில அமர மாட்டார். ஏனென்றால் இன்றைய நாள் என்பது ஆளுநருக்கான ஒரு நாள். ஆளுநர் உரையுடன் தொடங்க இருக்கிறது. எனவே சபாநாயகருடைய அந்த இருக்கையிலே இன்றைக்கு ஆளுநர் தான் அமர்வார். அதற்கு அருகிலே, அதாவது ஆளுநருக்கு வலதுபுறமாக ஒரு நாற்காலி போடப்பட்டிருக்கும். அந்த நாற்காலியில தான் சபாநாயகர் அமர்வார். முதலில் ஆளுநருடைய உரை என்பது, அதாவது தமிழக அரசு எழுதி கொடுத்த அந்த உரையை அவர் அப்படியே ஆங்கிலத்தில் வாசிப்பார். இதுதான் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது. அதுதான் மரபாக இருக்கின்றது. இதற்கு முன்பு 1-2 சமயங்களில் இது போன்று நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அதன் பிறகு அது சரி செய்யப்பட்டு அடுத்தடுத்து தமிழக அரசு என்ன எழுதி கொடுக்கிறதோ அதை அப்படியே படித்துக் கொண்டிருந்தார்கள். அதுதான் மரபாக இருக்கின்றது. ஆனால் RN ரவி அவர்கள் வந்த பிறகு 2023, 24, 25 ஆகிய ஆண்டுகளில முழுமையாக படிக்காமல் அந்த பரபரப்பு சலசலப்பு என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஆளுநர் தரப்பிலும் ஒரு நியாயம் சொல்லப்படுகின்றது. ஆனால் தமிழக அரசு தரப்பில் அதனை ஏற்க மறுக்கிறார்கள். காரணம், தமிழக அரசினுடைய சாதனைகள், தமிழக அரசு அடுத்தடுத்து என்ன திட்டமிட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களைத்தான் நாம் ஆளுநர் உரையில எழுதி கொடுக்கிறோம். அதை அப்படியே படிக்க வேண்டும் என்பதுதான் மரபாக இருக்கின்றது. அவர் ஏன் சட்டத்தை மதிக்க மறுக்கிறார் என்றும் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறார்கள். கடந்த ஆண்டுகளில் தொடர்ச்சியாக பல்வேறு பேட்டிகள், பல்வேறு விளக்கங்கள் ஆகியவற்றை நாம் பார்த்தோம். அதே போல ஆளுநர் மாளிகையிலிருந்தும் கடந்த ஆண்டு ஒரு ட்வீட் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த சமூக வலைதள பதிவிலே என்ன குறிப்பிட்டிருந்தார்கள் என்றால், வழக்கமாக தேசிய கீதத்தை முதலிலும் அதன் பிறகு நிகழ்ச்சி முடிந்த பிறகு கடைசியிலும் பாடப்பட வேண்டும். இதுதான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தேசிய கீதத்தை நாம் மதிக்க வேண்டும். தமிழ்த்தாய் வாழ்த்தை பாட வேண்டாம் என்று சொல்லவில்லை. முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தை போடுங்கள், பிறகு தேசிய கீதம், அதை தொடர்ந்து நிகழ்ச்சி முடிந்த பிறகு மீண்டும் ஒரு முறை தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று ஆளுநர் கோரிக்கை வைக்கிறார். ஆனால் தமிழக அரசினுடைய கலாச்சாரப்படி, தமிழக சட்டமன்றத்தினுடைய மரபுப்படி ஒரு முறைதான் தமிழ்த்தாய் வாழ்த்து, ஒரு முறைதான் தேசிய கீதம். தொடக்கத்திலே தமிழ்த்தாய் வாழ்த்து, அந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே தேசிய கீதம். இப்படித்தான் பள்ளிகள் முதல், அரசு நிகழ்ச்சிகள் முதல், சட்டமன்றம் வரை பல ஆண்டுகளாக பின்பற்றி வருகிறோம். அந்த நடைமுறையை ஆளுநர் RN ரவி அவர்களுக்காக மாற்ற முடியாது என்று தமிழக அரசு, திமுக அரசு குறிப்பிடுகின்றது. எனவே இந்த இருதரப்பு மோதலாக, கருத்து மோதலாக இது சென்று கொண்டே இருக்கிறது. இந்த ஆண்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மணி தற்போது 9:07 மணி ஆகின்றது. சரியாக 9:25 மணிக்கு தமிழக ஆளுநர் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்து விடுவார். அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அவர் தன்னுடைய இருக்கையிலே சென்று அமர்வார். அதன் பிறகு உரையை முழுமையாக படிக்கிறாரா அல்லது அவருடைய கருத்து ஏதாவது தெரிவிக்கிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.